தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மிக முக்கியமான வீடியோ இது. ரிகார்டிங் நீட் 2026 2026ல் நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு டாக்குமெண்ட். இப்போ டாக்குமெண்ட் என்னென்ன தேவை, நீட் எக்ஸாமுக்கு டாக்குமெண்ட் என்னென்ன தேவை அப்படின்றது, அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னன்றது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆதார் கார்டு அப்டேட், கேட்டகரி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இதெல்லாம் தவிர்த்து இது அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும்தான். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வந்து அவங்க கவுன்சிலிங் ஷெட்யூல்லாம் வெளியிடுவாங்கல்ல. அதற்கு கவுன்சிலிங் ஷெட்யூல்ல வெளியிடுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும் நீங்க இல்லையா? எம்பிபிஎஸ்க்கு படிக்கிறதுக்காக தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணணும். அப்படி நீங்க அப்ளை பண்ணும்பொழுது சில டாக்குமெண்ட்ஸ் தேவை. அப்ப 2 வகையான டாக்குமெண்ட். நீங்க நீட்டுக்கு அப்ளை பண்றது வேற. சரிங்களா? நீட் எக்ஸாம் குவாலிஃபை ஆயிட்டீங்க. ஸோ அடுத்தது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு அப்ளை பண்ணணும். இப்படி அப்ளை பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். அதுவுமே நீங்க முன்கூட்டியே எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதற்கு என்ன தேவை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதுல நீங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு வேணும். ரைட்டுங்களா? அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது கம்பல்சரி வேணுமா அப்படின்னா, நிச்சயமா வேணும். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு. அப்ப தமிழ்நாடு ஏன்னா நீங்க தமிழ்நாடு தான்றத ப்ரூவ் பண்றது அந்த நேட்டிவிட்டி தான். சரிங்களா? அப்ப அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ட எப்படி எடுக்கிறது? எங்க போய் எடுக்கிறது? இல்ல நாமளே எடுத்துக்கலாமா? அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு இதற்கு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடியா நீங்களே ஆன்லைன்லயே டைரக்ட்டா எடுக்க முடியும். பட் அது கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணணும். அப்படி ப்ராப்பரா பண்ணீங்கன்னா ரூ. 60 தான் உங்களுக்கு செலவு. வெறும் ரூ. 60 இ-சேவை மையத்துடைய வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது அதுல கேட்கிற டாக்குமெண்ட், அதுல கேட்கிற விஷயங்கள இன்புட் குடுத்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது ரெடி ஆகிடும். சரிங்களா? இது வந்து ஒரு வழி. இன்னொரு வழி என்ன அப்படின்னா, நீங்க சப்போஸ் இதெல்லாம் வேணாம் சார், எனக்கு இந்த மாரி ரிஸ்க்லாம் நான் எடுக்க விரும்பல. பட் எனக்கு ஆனா இது வேணும் அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா ஆ ஆதார் சென்டர் அதாவது அந்த இ-சேவை மையம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த இ-சேவை மையத்துக்கு போயிட்டு, நீங்க இந்த மாரி நேட்டிவிட்டி எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா, அவங்களே உங்களுக்கு எடுத்து குடுப்பாங்க. அதற்கு முன்பா உங்களுக்கு அது தேவையா இல்லையான்றத நீங்க முடிவு பண்ணணும். ரைட்டுங்களா? நீங்க தமிழ்நாடு தான் அப்படின்றதுனால அது தேவை. அப்ப அதற்கும் சில குவாலிஃபிகேஷன் இருக்கு. என்னன்னா, நீங்க தமிழ்நாட்டை பூர்வீகமா சேர்ந்தவரா இருக்கணும். அப்பதான் நேட்டிவிட்டி எலிஜிபிள் ஆகும். அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப தமிழ்நாடு அ நேட்டிவிட்டில நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் அப்படின்றத ப்ரூவ் பண்றது நீங்க தமிழ்நாட்டுல பொறந்திருக்கணும் ஃபர்ஸ்ட். தமிழ்நாட்டுல பொறந்து, தமிழ்நாட்டிலேயே நீங்க படிச்சிருக்கீங்க. 6த்ல இருந்து 12த் வரைக்குமோ அல்லது 1 ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12த் வரைக்குமோ நீங்க தமிழ்நாட்டிலே தான் படிச்சீங்க. பொறந்ததுமே தமிழ்நாடுன்னா, நீங்க கண்டிப்பா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும். சரிங்களா? நீங்க தமிழ்நாடு தான்றதுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு 1. 2வது தமிழ்நாட்ட வந்து பூர்வீகமா அதாவது பிறந்தது தமிழ்நாடா இருந்து, படிச்சது வேற எங்கேயாவது இருக்கும். வேற ஏதாவது அதர் ஸ்டேட்ல கூட படிச்சிருப்பீங்க. ரைட்டுங்களா? அந்த மாரி இருந்தாலுமே நீங்க தமிழ்நாட்டுல தான் நீங்க பொறந்தீங்க. நீங்க தமிழ்நாட்டு ஆளு தான் அப்படின்றதுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு நேட்டிவிட்டி வேணும். சரி, இன்னொரு விதமான கேட்டகரி இருக்கு. பொறந்தது மட்டும் வேற எங்கேயாவது இருக்கும். வேற ஏதாவது அதர் ஸ்டேட்ல. ஏன்னா, அப்பா, அம்மா வந்து ஏதோ ஒரு வேலை நிமித்தமா அங்க போயிருப்பாங்க. அப்படி போயிருந்தாங்கன்னு சொன்னா, நீங்க பொறந்தது அந்த ஸ்டூடண்ட் பொறந்தது அதர் ஸ்டேட்லயோ, அதர் கண்ட்ரிலயோ எங்கேயாவது இருந்திருப்பாங்க. நீங்க அதர் ஸ்டேட் அப்படின்னு சொன்னா, அதர் ஸ்டேட்ல பொறந்தது மட்டும் தான். ஆனா படிச்சது எல்லாமே நீங்க தமிழ்நாட்டுல தான் படிச்சிருக்கீங்க. அப்படின்னு சொன்னா, அப்பயுமே நீங்க ஏன்னா படிச்சது தமிழ்நாடு. அதே நேரத்துல உங்களுடைய அப்பா, அம்மா தமிழ்நாட்ட சேர்ந்தவங்க தான். ரைட்டா? அவங்களோட ரெசிடென்ஸ், அவங்களோட ப்ரூஃப் எல்லாமே தமிழ்நாட்டுல தான் இருக்கு. ஏதோ ஒரு காரணத்துல நீங்க ரெண்டல் ஹவுஸ்ல எங்கேயோ வெளியில ஒரு வேலை நிமித்தமா பேரண்ட்டோட போயிருக்கும்போது அங்க பொறந்திருக்கீங்க அப்படின்னா, அப்போ வந்து நீங்க அப்பயுமே ரெசிடென்ஸ் தேவை. அதாவது நேட்டிவிட்டி அப்படின்றது வேணும். காரணம் என்னன்னா, அப்பா, அம்மா தமிழ்நாடு தான். நீங்க பொறந்தது மட்டும் தான் வேற. படிச்சதெல்லாம் தமிழ்நாடு தான் அப்படின்னாலுமே, கண்டிப்பா உங்களுக்குமே நேட்டிவிட்டி வேணும். சரிங்களா? அப்போ இந்த மாரி கேட்டகரில இந்த 3 கேட்டகரி நான் சொல்லியிருக்கேன். இந்த மாரி கேட்டகரிக்குள்ள நீங்க வரீங்க அப்படின்னு சொன்னா, நேட்டிவிட்டி மஸ்ட். அந்த நேட்டிவிட்டிய ஒண்ணு ஆன்லைன் மூலமா ஒரு ரூ. 60 கட்டி உங்களால எடுக்க முடியும். அப்படி உங்களுக்கு அது தெரியல அப்படின்னு சொன்னா, இ-சேவை மையத்துக்கு போயிட்டு நீங்க சொன்னீங்கன்னாவே போதும். அவங்களே ஆட்டோமேட்டிக்கா ஒரு கேன் நம்பர் கிரியேட் பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ கேன் நம்பர் இதுல வராது. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போதே தெரிய வரும். ஸோ அது உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். இன்னொரு சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஓபிசி என்சிஎல் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு. இந்த ஓபிசி என்சிஎல் அப்படின்றது தமிழ்நாட்டுல நீங்க அப்ளை பண்றதுக்கு வேணுமானா தேவைப்படாது. நீங்க ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்றதுக்கு ஓபிசி என்சிஎல் வேணும். தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுக்கு அப்ளை பண்றதுக்கு கேட்டகரி சர்டிஃபிகேட் என்ன தேவை அப்படின்னா, நீங்க பிசி, எம்பிசி, ஆ
பிசி, எம்பிசி கேட்டகரிக்குள்ள வரீங்க. பிசிஎம், பிசி, எம்பிசி, பிசிஎம் இந்த கேட்டகரிக்குள்ள வரீங்கன்னா, உங்க தனித்தனியா பிசினா பிசிக்கு தனி கேட்டகரி சர்டிஃபிகேட்டும், எம்பிசினா அதுக்கு தனியாகவும், பிசிஎம்னா அதுக்கு தனியாகவும் தனித்தனியா கேட்டகரி சர்டிஃபிகேட் இருக்கும் உங்ககிட்ட. அத வச்சு நீங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம். தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணும்பொழுது. அதுவே நீங்க ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்றீங்கன்னா, இந்த 3 கேட்டகரில இருக்கிற மாணவர்கள் ஓபிசி, என்சிஎல் அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு சர்டிஃபிகேட் எடுக்கணும். எல்லா இந்த 3 கேட்டகரில இருக்கிற யாரா இருந்தாலுமே, நீங்க அதற்குமே வந்து இ-சேவை மையத்துக்கு போயிட்டு ஓபிசி, என்சிஎல் வேணும் அப்படின்னு சொல்லி குடுக்கலாம். அல்லது உங்க தாசில்தார் ஆபீஸ் இருக்கும் இல்லையா? ரூரல்ல. அங்க போயிட்டு நீங்க அப்ளிகேஷன் எழுதி, உங்க வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர் விஏஓ கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கி, அதுக்கப்புறம் நீங்க தாசில்தார்ட்ட போயிட்டு அத வாங்கணும். அது ஓபிசி, என்சிஎல். இது எலிஜிபிள் எதற்காகன்னா, ஆல் இண்டியா கோட்டாக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா இது தேவை. ஸோ இந்த வழிகள நீங்க முயற்சி பண்ணுங்க. அந்த ஓபிசி, என்சிஎல்ன்றது 8,00,000க்கு குறைவா வருட வருமானம் உங்க ஃபேமிலில இருக்குதுன்னா, அவங்களுக்கு தான் அது எலிஜிபிளா இருக்கும். அதற்கு மேல வருமானம் இருந்ததுன்னா, உங்களுக்கு அத தரவும் மாட்டாங்க. அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அத பிளான் பண்ணுங்க. அப்போ ஆக மொத்தம் கேட்டகரி சர்டிபிகேட் இன்னொன்னு அ நே நேட்டிவிட்டி சர்டிபிகேட். இது 2மே ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த கேட்டகரில 2 பிரிவு. ஒண்ணு தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுக்கு அப்படின்னா, உங்களுடைய கேட்டகரில தனித்தனியா நீங்க சர்டிபிகேட் வச்சிருக்கணும். ஆல் இண்டியா கோட்டான்னா ஓவராலா ஓபிசி, என்சிஎல் அப்படின்றத வச்சிருக்கணும். இதையுமே நீங்க தயாரா வச்சிருங்க. இந்த கேட்டகரி சர்டிபிகேட்ட பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு டவுட் எல்லாருக்குமே வரும். பெரும்பாலும் இதோட வேலிடிட்டின்றது மார்ச் 31 முடிஞ்சிரும். நீங்க 2025ல பண்ணியிருப்பீங்க. 2025 வருகின்ற அதாவது வருகின்ற மார்ச் 31 அது முடிஞ்சிரும். 2025ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா. ஆனா நீட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது பிப்ரவரி மாசம் தான் உங்களுக்கு அடுத்த மாசம் நீட் வந்து ஓப்பன் ஆயிடுது. அத வச்சு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் இல்ல. அதுக்கப்புறமா நீங்க திரும்ப ஏப்ரல் 1க்கு அப்புறம் 2025 ஏப்ரல் 1க்கு அப்புறம் திரும்ப ஒரு சர்டிஃபிகேட் எடுக்கணும். கேட்டகரி சர்டிஃபிகேட்ட பொறுத்தவரைக்கும். எடுத்து அதுக்கப்புறம் அத நீங்க அட்டாச் பண்ற மாரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் குடுத்துக்கங்க. உங்களுக்கு இந்த வீடியோல என்ன விவரங்கள் புடிச்சிருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ.